முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்னவோட மர்மமான மரணம் தொடர்பா நாளுக்கு நாள் பல அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. அவரை தற்கொலை செய்துக்கிட்டாரா, அப்படி இல்லைன்னா அவருடைய மரணத்துக்கு பின்னாடி ஏதாவது சதி திட்டங்கள் இருக்கா அப்படிங்கிற கோணங்கள்ல இப்போ விசாரணைகள் நடத்தப்பட்டு இருக்கு. சி.டி. விக்ரமரத்ன இப்படி உயிரிழக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில வாரங்களுக்கு முதல்ல மிக முக்கியமான ஒரு அரசியல் புள்ளியோட அவர் பல மணி நேரங்கள் கலந்துரையாடி இருந்ததாகவும், அதாவது உரையாடி இருந்ததா ஒரு தகவல் இப்போ வெளியாகி இருக்கு. யார் இந்த முக்கியமான அரசியல்வாதி? அவர் கூட அப்படி பல மணி நேரங்கள் சி.டி. விக்ரமரத்ன என்ன பேசியிருப்பாரு அப்படிங்கிற பல கேள்விகள் இன்னைக்கு நாள்ல எழுப்பப்பட்டு வருது. இந்த முக்கியமான அரசியல்வாதி மூலமா வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு தகவல் இந்த மரணம் தொடர்பான விசாரணைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதையும் தாண்டி சி.டி. விக்ரமரத்னவோட குடும்ப உறுப்பினர்கள் அவருடைய இந்த மர்மமான மரணம் தொடர்பா என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய தரப்பு கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதான் இன்னைக்கு வீடியோல முழுமையா பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போலாம். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன அவருடைய வீட்டுல வச்சு உயிரிழக்கிறாரு. அதுவும் மர்மமான முறையில உயிரிழக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் இப்போ நாட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்படி மர்மமான உயிரிழப்புகள் நடக்கிறது அப்படிங்கிறது அண்மைய காலங்கள்ல அதிக அளவுல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால, அதாவது அவங்க உயிரிழந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க மிக முக்கியமான வழக்குகள்ல மிக முக்கியமான வாக்குமூலங்களை வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்களும் வெளிவர ஆரம்பிக்குது. அப்போ நாட்டுல இப்போ வரைக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வழக்குகளுக்கு வாக்குமூலங்கள் வழங்கினவங்க இப்படி மர்மமான முறையில உயிரிழக்கிறது எதற்காக அப்படிங்கிற கேள்விதான் சி.டி. விக்ரமரத்னவோட மர்மமான மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இப்படியான பின்னணியில நேற்றைய தினம் இவருடைய அதாவது பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக பல பேரும் போயிருந்ததை பார்க்கக்கூடியதா இருந்தது. அதுல ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவா இருக்கட்டும், ஷவேந்திர சில்வாவா இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய போலீஸ் ஊடக பேச்சாளரா இருக்கட்டும், அதையும் தாண்டி பல அரசியல் பிரமுகர்கள் போயிருந்ததை பார்க்கக்கூடியதா இருந்தது. அதுல முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஒரு மிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கு இன்னைக்கு நாள்ல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் நேற்றைய தினம் இந்த இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்கு போயிட்டு அவர் சொல்லி இருந்த அந்த ஒரு மிக முக்கியமான தகவல். அவர் என்ன சொல்லி இருந்தார் அப்படின்னா, சி.டி. விக்ரமரத்ன உயிரிழக்கிறதுக்கு 2 வாரங்களுக்கு முன்னாடி மைத்ரிபால சிறிசேனவை நேர்ல சந்திச்சு மணி நேர கணக்கா பல மணி நேரமா பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைத்ரிபால சிறிசேனவே நேற்றைய தினம் ஊடகங்கள் கிட்ட கருத்து தெரிவிக்கும் போது சொல்லியிருக்காரு. அதுலயும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சி.டி. விக்ரமரத்ன தன்னோட மிக நெருங்கிய நண்பர் தான் ஜனாதிபதியா நியமிக்கப்பட்ட காலத்திலேயேதான் போலீஸ் மா அதிபரா சி.டி. விக்ரமரத்னவும் நியமிக்கப்பட்டார். அரசியல் மோதல்கள் அது மட்டும் இல்லாம பிளவுகளுக்கு இடையில கூட யாரையுமே கோபப்படுத்தாம, யாரையுமே பகைத்து கொள்ளாம நேர்மையா செயல்பட்டவர் அப்படின்னும், அறகலைய போராட்ட காலத்தில் கூட மிக திறமையா செயல்பட்டார் அப்படின்னும் சி.டி. விக்ரமரத்னவை பாராட்டி இருந்தாரு மைத்ரிபால சிறிசேன. அதுலயும் இவர் சொன்னது, நான் முதல்ல சொன்ன மாதிரி அவர் சொல்லியிருந்த மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, அவர் உயிரிழக்கிறதுக்கு சுமார் 2-3 வாரங்களுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ரங்க கலன்சூரிய மற்றும் சிலருடன் விக்ரமரத்ன என்னை சந்தித்து 2-3 மணி நேரம் பல விடயங்களை பேசினார். கிளம்பும் போது, சார் நான் உங்கள் வீட்டு பக்கமும் வந்து போக வேண்டும், ஒரு கோப்பி குடிப்போம் என்று கூறிவிட்டு சென்றார். அப்படிப்பட்டவர் திடீரென இறந்து விட்டார் என்ற செய்தியை என்னால் நம்ப முடியவில்லை. இது அல்லது திட்டமிட்ட தாக்குதலா என்பதை விசாரணைகள் மூலமே கண்டறிய வேண்டும் அப்படின்னு மைத்ரிபால சிறிசேன நேற்றைய தினம் ஊடகங்கள் கிட்ட கருத்து தெரிவிச்சிருக்காரு. மைத்ரிபால சிறிசேனவோட இந்த கூற்று விசாரணைகளுக்கு வலு சேர்க்கிற வகையில தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே வெளியாகி இருந்த இன்னொரு முக்கியமான தகவல் தான் இந்த உயிரிழந்த சி.டி. விக்ரமரத்ன ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பா மிக முக்கியமான வாக்குமூலத்தையும் வழங்கியிருந்தாரு அப்படிங்கிறது. அப்போ ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு வாக்குமூலம் வழங்கினதுனால இவர் ஒரு திட்டம் தீட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா அப்படிங்கிற சந்தேகங்களும் இன்னைக்கு நாள்ல எழுப்பப்பட்டு வருது. பகிரங்கமாவே வெளிப்படையாவே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளும் இந்த மாதிரியான சந்தேகங்களும் எழுப்பப்பட்டு வருது. இன்னொரு பக்கம் என்னடான்னா, மொட்டு கட்சி
அதாவது நாட்டுக்குள்ள தொடர்ந்து மர்மமான மரணங்கள் வந்து பதிவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அமெரிக்காவோட FBI விசாரணைகள் மூலமா வந்து தீர்க்கணும், இதுக்கு அவங்களோட அந்த விசாரணை குழு வந்து இதுக்கு வந்து ஒத்துழைப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி மொட்டு கட்சி அரசாங்கத்துக்கு, அனுர அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதையும் தாண்டி இப்போ நாமல் ராஜபக்ஷவா இருக்கட்டும், மொட்டு கட்சியில் இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள், உறுப்பினர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பகிரங்கமாகவே முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் இந்த மாதிரியான மர்மமான மரணங்களுக்கு பொறுப்பேற்கணும், அதுக்கு காரணமும் வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்லி மொட்டு கட்சி தரப்பும் வந்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்கு. எது எப்படி இருந்தாலும் கூட, அதாவது சாட்சியங்களை பாதுகாக்க முடியல அப்படிங்கறத வந்து இப்போ அரசாங்கம் மேல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாவும் விமர்சனமாகவும் மாற ஆரம்பிச்சிருக்கு. மைத்ரிபால சிறிசேனவோட இந்த கூற்றுக்கு வலு சேர்க்கும் வகையில விக்ரமரத்னவோட குடும்பத்தினரோட வாக்குமூலங்களும் அமைஞ்சிருக்கு. அதாவது அவர் எந்த விதத்திலையுமே மன அழுத்தத்துல இருக்கல அப்படின்னு சொல்லி குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க ஒரு சில கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இவர் வந்து உயிரிழந்த சந்தர்ப்பத்துல இவர் வந்து மன அழுத்தத்துல இருந்தாரு. எதுக்காக அந்த மன அழுத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய மகனுடைய ஒரு வழக்கு தொடர்பாகவும், அப்படி இல்லைன்னா அவருடைய மகனோட குடும்ப தகராறு காரணமாகவும் வந்து அவர் மன அழுத்தத்துல இருந்ததா, அதனால அவர் இந்த மாதிரியான ஒரு விபரீத முடிவு எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பல தகவல்கள் வெளியாகி இருந்தது. அதையும் தாண்டி மிக முக்கியமா இந்த ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு வந்து அவர் வாக்குமூலம் வழங்கி இருந்ததுனால அவருக்கு ஒரு உயர் மட்டத்துல வந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதுனால அவர் இந்த மாதிரி விபரீத ஒரு முடிவெடுத்தாரு அப்படின்னு சொல்லியும் பல தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஆனா இதை மறுக்கிற மாதிரி அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒரு சில கருத்துக்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. அவங்க முன் வச்சிருக்கக்கூடிய முக்கியமான ஆதாரங்கள், அதாவது குடும்பம் தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரங்கள், அவர் மன அழுத்தத்துல இருக்கல அப்படின்னு சொல்லி அவங்க உறுதிப்பட சொல்றதுக்கான ஆதாரங்கள் என்ன அப்படின்னா, அவர் உயிரிழந்த அன்றைய நாள் காலையில கூட இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி தன்னோட நெருங்கிய நண்பர்களுக்கு அவருடைய வாட்ஸ்அப் மூலமா குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பி இருந்தாரு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி கண் பரிசோதனைக்காக CD விக்ரமரத்னவோட கண் பரிசோதனைக்காக ஒரு டேட்டை வந்து அவர் முன்பதிவு செய்திருந்தது மட்டும் இல்லாம சனிக்கிழமை தன்னோட பாடசாலை நண்பர்களை சந்திக்கிறதுக்கு அவர் வந்து திட்டமிட்டிருந்ததாகவும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஜூலை மாதம் 31ஆம் திகதி திட்டமிடப்பட்டிருந்த ஒரு பிறந்தநாள் விழாவிற்கான அழைப்பையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கதாகவும் 2 நாட்களுக்கு முன்னாடியே எனக்கு ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த அமைப்பாளர்கிட்ட கேட்டிருந்ததாகவும் வந்து இப்போ அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கலாச்சார நம்பிக்கைகள், மரபுகள் தொடர்பா தான் எழுதின புத்தகத்துல கையெழுத்து பிரதியை திருத்துறதுக்காக தன்னுடைய நண்பர்களுக்கும் அனுப்பி இருந்திருக்காரு. தன்னோட பேத்தி மேல அதிகமான பாசம் கொண்டிருந்த CD விக்ரமரத்ன பேத்திய பாடசாலைக்கு கூட்டிக்கிட்டு போறதுக்கும் கூட, அதாவது கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரத்துக்கும் கூட அவர் ரொம்பவே எதிர்பார்ப்போடையும் ஆவலோடையும் காத்துக்கிட்டு இருந்ததா தான் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதாரங்கள், அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களா அமைஞ்சிருக்கு. குடும்பத்தை சுத்தி இருந்த வதந்திகளையும் CD விக்ரமரத்னவோட குடும்பம் வந்து மறுத்திருக்கு. அவருடைய இளைய மகனோட விவாகரத்து வழக்கு தொடர்பாகவும் மகன் வந்து விளக்கமறியல வைக்கப்பட்டதாக வந்த செய்திகளும் முற்றிலும் பொய்யானவை அப்படின்னு சொல்லி குடும்பத்தினர் வந்து மறுத்திருக்காங்க, தெளிவுபடுத்தி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளோட நிகழ்வுகளோட வரிசையை விளக்கி விக்ரமரத்ன 2020ஆம் ஆண்டுலேயே ஒரு அறிக்கையை வழங்கி இருக்காரு. அதோட உள்ளடக்கங்கள் 2026ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி கோட்டை நீதிபதிக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால அது ஏற்கனவே பொதுவெளியில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் சுட்டிக்காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் சுரேஷ் சலை, அது மட்டும் இல்லாம சில வெளிநாட்டு தொடர்புகள் குறித்தும் DNA அறிக்கைகள் தொடர்பாகவும் பல்வேறு தகவல்கள் விவாதிக்கப்பட்டு வர்றது வழக்கோட தீவிரத்தை காட்டுது அப்படின்னு சொல்லி பல தகவல்கள் இப்போ வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அவருடைய உடல் வந்து கொழும்பு கிழக்கு மருத்துவமனையோட சிரேஷ்ட மருத்துவ அதிகாரி மற்றும் அரச மருத்துவ பரிசோதகர்கள் மூலமா பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டு வாகனங்கள் உட்பட சான்றுகள் வந்து ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. மேற்கு மாகாண தெற்கு குற்றப்பிரிவு, அது மட்டும் இல்லாம மாலபே போலீசார் இணைந்து இது தொடர்பான தீவிர விசாரணைகளை இப்போ
ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு நாள்ல கொழும்புல இருக்கக்கூடிய தனியார் மலர் சாலையில அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் போலீஸ் மா அதிபர் விக்ரமரத்னவோட உடல் பூரண போலீஸ் மரியாதையோட அவருக்கு இன்னைக்கு நாள்ல இறுதி மரியாதை செலுத்தப்பட்டு அவருடைய பூத உடலுக்கான இறுதி சடங்குகள் செய்யப்பட இருக்கு. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவோட சந்திப்பு, குடும்பத்தினர் மூலமா முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரங்கள், அதையும் தாண்டி போலீசாருடைய விசாரணை அறிக்கை, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இது சாதாரணமான தற்கொலை தானா, அப்படி இல்லைன்னா திட்டமிட்ட சதியா அப்படிங்கிற கேள்வி மக்கள் மனதிலையும் சரி, இதோட சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரிகளுக்குள்ளேயும் சரி அதிகமா எழுப்பப்படுற ஒரு கேள்வியா மாறி இருக்கு. இப்போ வரைக்கும் வெளியா இருக்கக்கூடிய தகவல்களோட அடிப்படையில இது கொலையா தற்கொலையா அப்படிங்கிறது எந்த ஒரு இடத்துலயுமே இப்போ வரைக்கும் உறுதிப்படுத்தப்படலை. அரசாங்க பகுப்பாய்வு திணைக்களம் மூலமா வெளியிடப்படக்கூடிய அந்த அறிக்கை மூலமா தான் இது இன்னும் உறுதிப்படுத்தப்படும். இது தொடர்பான இன்னும் பல தகவல்கள் வெளியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. எது எப்படி இருந்தாலும் கூட இப்போ இது தொடர்பா விசாரிக்கிறதுக்காக 3 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கு. எதிர்வரும் நாட்கள்ல இந்த சம்பவம் தொடர்பா இன்னும் பல தகவல்கள் வெளியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.